ஒரு குரு தன்னோட மாணவனிடம் விரல் கேட்கிறான். அது தியாகமா இல்ல சாபத்துக்கு ஆரம்பமா? ஏகலைவன் ஒரு பழங்குடி வீரன் குருவாக துரோணரை தேர்ந்தெடுத்து அவனை பார்த்தே தன் திறமையை வளர்த்தான். அவனோட அம்புதிறன் அர்ஜுனனை விட சிறந்தது. ஆனா துரோணர் பாண்டவர்கள் குருவாக இருந்ததால் அவனுக்கு சண்டை இல்லை என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அப்படின்னு தான் அந்த குரு தனக்கு ஒரு கொடையை கேட்கிறார். என்ன தெரியுமா? ஏகலவ்யாவின் வலது கை விரலை. அவன் சிந்தனையின்றி அந்த விரலை துணிச்சலா வெட்டி கொடுத்தான். இது தியாகமா அல்ல பழங்குடி வீரனுக்கு நியாயம் இல்லாத சமூகவாதமா? உங்க மனசுக்குள்ள என்ன உணர்வு கீழே காமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு விரல் அவனோட சொந்த உடம்பு இல்லை, அது ஒரு சாபமா இருந்தது. மகாபாரத யுத்தத்திலே துரோணரின் மரணம் நேரத்துல அவனுடைய குருவும் அந்த சாபத்தை தாங்க முடியாம அவன் செத்தான். இது மாதிரி உண்மையா இல்லையா என்று கூட தீர்மானிக்க முடியாத வரலாறுகள் இன்னும் நிறைய இருக்கு. 3ஆம் கானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.